இன்றைக்கி நாம் 10 நிமிஷத்தில் எப்படி ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் ஜாம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம பீட்ரூட்டும் டேட்ஸும் வேக வச்சுக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. ஒரு 10 அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது எதுவும் அடி பிடிக்காது, அதனால் கொஞ்சம் பார்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விடலாம். இப்போ பாருங்கள், இன்னும் இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ஜாம் கிடைக்கும். லாஸ்ட்டாக ஒரு 4லேருந்து 5 சொட்டு அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.